சிம்ம ராசி. விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க. உண்மையான உழைப்பு தான் நமக்கு உயர்வை தருங்கிறத உணர்ந்தவங்க. தனித்துவமான குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க. ஆளுமை திறனும் அதிகார தோரணையும் இருந்தாலும் யார் மீதும் அதிகாரத்தை செலுத்தாதவங்க. சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தங்க உயர் பதவிகளே இருந்தாலும் அவங்களால கீழ இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படவே மாட்டாங்க. சொல்லப்போனா அவங்கள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவர் காரணகர்த்தாவா இருப்பாரு. தனித்துவமா செயல்படுத்த மட்டும் இல்லங்க, தனித்து செயல்பட்டாலும் வெற்றியை அடையக்கூடியவங்க. ஆனா எல்லாரையுமே சேர்த்து பிடிக்கணுங்கிறதுல இவங்க உறுதியானவங்க. குடும்ப ஒத்துமைக்கு தான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும், அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க. குடும்பத்துக்காக தன்னுடைய தன்மானத்தையும் இழக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், இவங்களுக்கு தன்மானம் அப்படிங்கிறது உயிருக்கும் மேலைங்க. தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வருது அப்படின்னா, அங்க தலையே போனாலும் அந்த விஷயத்துக்கு உடன்பட மாட்டாங்க. இவ்வளவு எல்லா விதங்கள்லயும் கரெக்ட்டாக இருந்தாலும், இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. தொடர்ந்து நெறைய தோல்விகள சந்திக்கிறாங்க அப்படின்னா, அதற்கான காரணம் எங்க நிக்குதுன்னா, இவங்களுடைய மனசு. இளகிய மனசுக்கு சொந்தக்காரங்க. தோரணையும், ஆட்களும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கோவக்காரங்களாவும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமாவும் தெரிந்தாலும், இவங்க மனசளவுல குழந்தை மாதிரி குணம் படைத்தவங்க. தன்மைனா இவங்கிட்ட தாங்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு மரியாதை குடுக்கணுங்க. இருக்கிறவங்களோ, இல்லாதவங்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ எல்லாருக்குமே மரியாதை குடுத்து வாழக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. சொல்லப்போனா யாருன்னே தெரியாம கூட அவங்க மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுலருந்து வெளிவர மாட்டாங்க. நமக்கெல்லாம் கோவம் வந்தா என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள தண்டிக்கணும்னு நெனைப்போம். ஆனா சிம்மம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒருத்தங்க நமக்கு தப்பு பண்ணிட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா, அந்த இடத்துல அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு ஒதுங்கி வந்துருவாங்க. அத மீறியும் அந்த தப்பு பண்ணவங்க, இவங்கள திரும்ப திரும்ப தொல்ல பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு எல்லைய தாண்டின ஒரு கோவம் வரும். அந்த செகண்ட் அவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய கோப முகத்த காட்டிருவாங்க. அடுத்து எந்தெந்த ஜென்மத்துக்கும் நீங்க இவங்க பக்கம் வரவே முடியாது. ஏன் நெனைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே சும்மா எரிமலையா வெடிச்சிருவாங்க. அந்த செகண்ட் அப்படியே இளகுன மனசுக்கு வந்துருவாங்க. ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? சிம்மம் கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அத புரிஞ்சுக்காதவங்களுக்கு தான் சிம்ம ராசிக்காரங்க, கோவக்காரங்க, கரடுமுரடானவங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு போலாம். அத பத்தி கவலையும் கிடையாது. உண்மையா வாழ்றவங்க எல்லோருடைய வாழ்க்கை நிலையும் மத்தவங்களுக்கு புடிச்ச மாரி இருக்காதுங்க. இதுதான் சிம்மத்துடைய வாழ்க்கை நிலை. என்னங்க நம்ம சொல்றது உண்மைதானே? தலைப்பு பார்த்திருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய காலகட்டம். வரக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயத்தினால நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உயிரே போனாலும் நீங்க செய்யக்கூடாது. அது எந்த விஷயம்? மேலும் ஜனவரி 28ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயத்தினால என்னென்ன மாற்றங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க. இந்த அதிசயமே நவகிரகங்களையே முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான வக்ர நிவர்த்தியினால் தான் சிம்ம ராசிகளுக்கு நடக்க போகுது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில பயணிக்கிறதுனால குருவினால கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு ஒரு மாதிரி அதுலருந்து விடுபடுவோமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிலை வாழ போறீங்க. இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க. ராஜயோகம். அதிர்ஷ்டம்லாம் உங்க கதவு தட்டும். நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களுக்கு உயர்வு உண்டு. குரு பகவானை வக்ர நிவர்த்தி அடைவதனால ஒவ்வொரு துறையிலுமே சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெற போறீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடிய போகுது. நிதி நிலையில நல்ல உயர்வு ஏற்பட போகுது. நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க போகுது. வேலை தொடர்பா வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்த அந்த அழுத்தங்கள் எல்லாமே மறைய போகுது. பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழித்து உயர்வான நிலையை அடைய போறீங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட நேரம் செலவழித்து சந்தோஷமா இருக்க போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை மனம் விட்டு பேசி அந்யோன்யமா வாழ போறீங்க. மேலும் சொன்னா இவரால அதாவது குருவினுடைய வக்ர நிவர்த்தியினால செல்வம் பெருகும், வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்க போகுது. அனைத்து வேலைகளுமே குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அது அரசாங்கத்துறையோ, தனியார் துறையோ. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைய போறீங்க. சிந்தித்து செயல்பட்டு கடினமான வேலையை கூட சிறப்பா செய்து முடிக்க போறீங்க. மேலும் எந்த ஒரு வேலையை நீங்க செய்தாலும் சரிங்க, அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவை கொடுப்பாங்க. பொதுவா சொல்லனாவே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது. உத்தியோகத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களை சேரும். இதன் காரணமா உங்களுடைய சேமிப்பு உயருங்க.
மேலும் சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறதே லாபகரமானதா இருக்குதுங்க. நிதி நிலையில மேம்பாடு இருக்கு. வங்கி இருப்பு அதிகமாகும். குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும். உடைய வாழ்க்கை நிலையே டோட்டலா மாறப்போகுதுங்க. குறிப்பா சூரிய பகவானை ராசி நாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்க தன்மானத்துக்கு அதிகமா இடம் கொடுப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இவரால குரு பகவானால முயற்சிகள் பல செய்து நல்ல பலன்களை அடைய போறீங்க. சிறப்பா வாழ போறீங்க. குடும்பத்துல இந்த சின்ன சின்ன சலசலப்புகள் கூட இப்ப மறைய போகுது. பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் வெளிய நீங்க கொடுத்திருந்த பணம் இப்ப கைக்கு திரும்பி வரப்போகுது. குறிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க. உடன்பிறப்புகள் வழியில சகோதரன், சகோதரிகள் வகையில உங்களுக்கு ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகள் மறையுது. உங்களுக்கு கீழ வேலை பார்த்தவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைச்சிருப்பாங்க. அந்த நெருக்கடிகள்ல இருந்து இப்ப வந்து வெளிவந்துருவீங்க. மனசுல வந்து ஊக்கம் பிறக்கும். கடினமா முயற்சி செய்து உங்களோட தேவைகள் எல்லாமே இப்ப நிறைவேத்திக்க போறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது. குடும்பத்துல இருந்த மருத்துவ செலவுகள் இப்ப மறையுதுங்க. யார் மனதையும் புண்படுத்தாம இருக்கக்கூடிய உங்களுக்கு உடைய அணுகுமுறையினால நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. குடும்பத்துல இருந்த பாக பிரிவினை அப்படின்றது சுமூகமா நடக்க போகுது. அசையாத சொத்துக்கள்ல இருந்து வருமானம் வரத் தொடங்க. பல விஷயங்களை சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது. வழக்கு விவகாரங்கள்ல திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். குறைந்த உழைப்பிலயுமே அதிகமான லாபத்தை அடைய போறீங்க. அதே சமயம் ஒரு புறம் வந்து உங்கள பத்தி புரளி பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி இருந்தா ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி உங்க வீட்ட வந்து அலங்கரிப்பீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க கூட உதவி செய்து பெருமை அடைய போறீங்க. இதுவே உத்தியோக பணிகள் இருக்குங்க. தனியார் துறையோ, அரசாங்க துறையோ உங்கள பொறுத்தவரைக்கும் அலைச்சலும், வேலைப்பளுவும் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். இருந்தாலும் இதன் காரணமா உங்க மேல் அதிகாரிங்க உங்கள வந்து பாராட்டுவாங்க. ரொம்ப சிறப்பா வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய ஆற்றல் அதிகமாகும். அலுவலக ரீதியா சில பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதன் காரணமா உங்களுக்கு பண வரவு உண்டாகும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க கூடாது. அடுத்த வியாபார பணிகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன் உண்டுங்க. இருந்தாலும் எப்பவுமே பண விஷயத்துல சிம்மராசி ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியா புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்தோடு செயல்பட்டு காரியம் மாற்றணுங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப உஷாரா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிக்கு தகுந்த மாதிரி வேலையை நிர்ணயம் பண்ணுங்க. இதன் காரணமா வருமானத்தை அதிகமா பெற முடியும். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த பயிற்சியின் காரணமா பொது சேவையில அனுகூலமான திருப்பங்களை அடைய போறீங்க. கட்சி மேலிடத்துல பாராட்டுகளை பெறுவீங்க. இதன் காரணமா உங்களுக்கு வந்து புதிய பதவிகள் தேடி வரும். எதிரிகள் கூட உங்ககிட்ட அடங்கி போவாங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நீ தேடிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேருங்க. ரசிகர்களுடைய ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கும். சொல்ல போனாக்க உற்சாகத்துடனும் தொழில கவனமும் செயல்படுவதனால எல்லா விதங்களும் வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. அடுத்து பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால பெருமை உண்டாகுது. அதே சமயம் கணவர்கிட்ட இருந்த வாக்குவாதங்களும் மறையுதுங்க. ரொம்பவே பொறுப்போடவும் நிதானத்தோடவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிலையில எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. உயர்வை தாங்க அடைய போறீங்க. ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகும். இதனால முதல் மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விளையாட்டுலயுமே வெற்றி அடைய போறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான குரு வக்ர நிவர்த்தியினால ஏற்படக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்போ வந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக அணுகக்கூடிய உங்களுக்கு உங்கள பொறுத்தவரைக்கும் கேதுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறது விஸ்வரூப வெற்றியை தருங்கிறத உணர்ந்தவங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையா செயல்பட வைக்கிறாரு. விழிப்புணர்வோட செயல்பட்டு உங்களுடைய வேலையில வெற்றி அடைய போறீங்க. தொழில்ல வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் மறையுது. குருவை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை அதிகமா கொடுக்க போறாரு. குறிப்பா நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாம எதிர்பாராத வரவுகள் உண்டு. குடும்பத்துல ஒற்றுமை சிறக்கும். திருமண வயதுல கூட நல்ல யோகம் உண்டு. வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்க விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க. வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. குருபாவுடைய சாதகமான நிலையில சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சனி பகவானை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்களை விலக்கி வைக்கிறார். தொழில் ரீதியா அதாவது குறிப்பா கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் மறைய போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடுமாற்றங்கள் மறைவதன் காரணம் ரொம்ப தெளிவான சிந்தனையோட தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு எதிரியாக இருந்த நண்பர்கள் எல்லாம் இப்ப விலகி ஓடுவாங்க. இவரை தொடர்ந்து ராகுகேதுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான காலகட்டத்துல உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப உடனடியே நிறைவேறும். உடைய வருமானத்துல தடைகள் விலகுது. கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. நிம்மதியான நிலை உருவாகுது. கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்குல உயர்வை அடைய போறீங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. அடுத்த சூரிய பகவான் சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில்ல வேலையில இருந்த பிரச்சனைகள் மாறியது. வருமானம் அதிகமாகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குல கூட உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அடுத்ததா உங்கள பொறுத்தவரைக்கும் குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தியினால பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, குருவினால பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். வரவு அதிகமாகும். கடன் அடைச்சிருவீங்க. வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது. மேலும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. வேலையில உயர்வை உண்டாக்குறாங்க. நினைச்சத முடிக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. சொத்து சேருது. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில் மீதான அக்கறை அதிகமாகுது. புதுசா தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேறுங்க. உற்பத்தியில இருந்த தடைகள் சரியான நேரத்துல விநியோகிக்க முடியாத நிலையில இருந்து இப்ப மாற்றம் ஏற்படுது. உற்பத்தியில உயர்வு உண்டு. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும். தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க. லாபத்தை பார்க்க போறீங்க. அடுத்து பணியாட்கள். தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் மாறியது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். இல்ல வேலையே இல்லம்மா புதுசா நான் வேலை தேடுறேன் அப்படின்னாலும் சரிங்க, இப்ப முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் ஒரு நல்ல வேலை அமையும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பொறுப்புகள்ல மாற்றம் உண்டாகும். அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது. இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமும், நிதானமும் உங்களுக்கு இன்னும் பெரிய உயர்வை ஏற்படுத்தும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்க. அதான் மகத்துல பிறந்த நீங்க ஜகத்தை ஆள பிறந்தவங்கன்னு நாங்க சொல்லுவோம். உங்கள பொறுத்தவரைக்கும் குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்தியினால ஆட்சி செய்ய போறீங்க. செல்வாக்குக்கு ஒரு குறையும் இருக்காது. குடும்பத்துல உண்டான நெருக்கடிகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல முடிவு அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட உயர்வாவே கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால நோய்கள் காணாம போகும். பரம்பரை நோய், தொற்று நோய் அது எல்லாமே இப்போ அது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகி போகும். மருத்துவ சிகிச்சைனால கடும் நோயாக கூட இருந்தாலும் சரிங்க, அது வந்து எளிமையா குணமாக போகுது. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்ப நிலையில உயர்வு இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகும். பணவரவு அதிகமா கிடைக்கும். சொத்து சேரும். பிள்ளைகளால மேற்கல்வி கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். உங்களை பிரிந்து போனவங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து ஒண்ணு சேருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அவருடன் சேர்த்து தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமா தரக்கூடிய அனுமருடைய வழிபாடும் உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை அதிகமா கொடுப்பாங்க. நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரம். குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தினால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காது. சுக்கிரனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதம் கொண்ட உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இது இருக்கு. நினைச்சதெல்லாம் நடக்கும். நெருக்கடிகள் மாறியது. பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகுது. தொழில் வியாபாரத்துல கூடுதல் வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தாய் வழி உறவுகள்ல ஆதரவு அதிகமா கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் போலவே நல்ல வேலை கிடைக்கும். குருவுடைய இந்த சஞ்சார நிலையில சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தம்பதிகளுக்கு இடையே இருந்த சங்கடங்கள் மறையுது. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது. கூட்டு தொழிலையும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. உங்களுக்கு இருந்த அலைச்சல், பொருள் இழப்பு, அவமானம் எல்லாமே மறைந்து உயர்வான நிலையை அடைய போறீங்க. இவரை தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரம் குருடைய ஆதரவு காலத்துல வரவு செலவுல இருந்த சங்கடங்கள் மறையுது. நீங்க எதிர்பார்த்த வருமானம் உங்க கையில இருக்கும். உங்களுடைய உழைப்புல இருந்த தடை தாமதங்கள் விலகுது. பேச்சால பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவீங்க. செல்வாக்குல உயர்வு உண்டு. உடல்நிலை சீராகுது. அடுத்த சூரிய பகவானோட சஞ்சாரம் குருடைய ஆதரவு காலத்துல சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவசம் போல பாதுகாத்து நிக்கிறார். சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு கரையேத்தி விடுறாரு. செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியை கொடுக்குறாரு. வழக்குல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொண்டு வராரு. தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாரு. தொட்டதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுங்க. இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருடைய இந்த வக்ரக நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது சங்கடங்களை விலக்கி பண தேவைகளை பூர்த்தியாக கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உறவுகளால கூட உங்களுக்கு நன்மைகளை அதிகமா கிடைக்க வைக்கிறாரு. ஆரோக்கியம் மேம்படுது. செவ்வாயும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. வாழ்க்கை, தொழில், வேலையில மதிப்பு, மரியாதை, உயர்வை அடைய போறீங்க. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில் இந்த தடைகள் விலகுது. தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. சில வந்து புதுசா தொழில் தொடங்கி லாபம் அடைவீங்க. கடந்த கால அனுபவத்தை பயன்படுத்தி உற்பத்தியும் விற்பனையும் அதிகப்படுத்திப்பீங்க. அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, ஆண்களோ, பெண்களோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் விலகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலாமா,
இல்ல வேற ஊருக்கு போலாமா? வேற இடம் மாறலாமாலாம் யோசிச்சிருப்பீங்க. அது இப்ப பண்ணலாம். ஒண்ணும் பெருசா உங்களுக்கு தடைகள் வராது. அது உங்களுக்கு உயர்வை தான் ஏற்படுத்தும். அதே மாரி பணியாட்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்த சட்ட சிக்கல்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். மீண்டும் உங்களுடைய செல்வாக்கு உயர்வை அடையுங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்கள பத்தி வீண் பழி சுமத்தி, உங்கள பத்தி பொல்லாங்கு பேசினவங்க எல்லாமே அவர்களாவே வந்து உங்க கால்ல விழக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம குருவுடைய இந்த பார்வையினால நெருக்கடிகள் விலகுது. பிரிந்து போன கணவன் மனைவி உறவு கூட இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழப் போறீங்க. உங்களுடைய வருமானம் அதிகமாகும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உயர்வான நிலைங்க. அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் குருவினால படிப்புல ஆர்வம் கூடும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்தபடியே முடிவு கிடைக்கும். அதிக மதிப்பெண்களை நீங்க பெற்றதன் காரணமா விரும்பக்கூடிய கல்லூரிகள், விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகள்ல சேர்ந்து படிப்பீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால நோய்கள் மறையுது. பரம்பரை நோய், தொற்று நோய், விபத்து, சிறுநீரக கோளாறு இந்த மாதிரியான சிகிச்சைகள் கூட மருத்துவத்திற்கு கட்டுப்படும். ஆரோக்கியம் சீரா இருக்குது. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால மகிழ்ச்சி நிலவும். பொருளாதாரத்துல உயர்வு இருக்குது. பொன் பொருள் சேரும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து சேருது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. தகுதியான இடத்துல பிள்ளைகள வந்து படிக்க வைப்பீங்க. மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறுது. நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்ய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குதுங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம். நினைச்சதெல்லாம் நடக்குங்க. சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகும். அது 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதனாகவும் வருவார். ஓகேவா? உங்கள பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் தான். உங்களுக்கு முயற்சிக்கேற்ற, உழைப்புக்கேற்ற லாபம், வெற்றி, அதிகாரம், அந்தஸ்துன்னு எல்லா வகைகளிலும் உயர்வு. சொல்லப்போனா யோகம், திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி, பதவி எல்லா விதங்களையும் உயர்வு. ரொம்ப பாக்கியவானா நீங்க வளம் வர போறீங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. எதிர்பார்த்த வரவு உண்டாகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறுது. உடல் பாதிப்புகள் விலகுது. வேலை தேர்வுக்கு நல்ல வேலை கிடைக்குது. தடைப்பட்ட செயல்பாடுகள் இப்ப வந்து வெற்றியை ஏற்படுத்த போகுது. விருப்பங்கள் நிறைவேறுது. செல்வாக்கு உயருது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறையுது. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுதுங்க. திருமண வயதுல இருக்கவங்க நல்ல வரன் தேடி வருங்க. இவரை தொடர்ந்து குருடைய ஆதரவு காலத்துல சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பொருளாதாரத்துல இருந்த தடை, தம்பதியர்கிடையே இருந்த சச்சரவு, உடல் பாதிப்பு எல்லாமே விலகுது. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. வழக்கு விவகாரத்துல கூட உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கு. இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகுகேதுவோட சஞ்சாரம் குருடைய ஆதரவு காலத்துல குடும்பத்துல இருந்த குழப்பம், நிம்மதியற்ற நிலை எல்லாத்துலயும் மாற்றம். வரவுல இருந்த தடை விலகி செல்வாக்கு, அந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது. உடைய செயல்பாடுகள் இருந்த இழுபறி நிலை மாறி தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. இவரை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவுடைய ஆதரவு காலத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர். அதே மாதிரி தாங்க சூரிய பகவானும் முயற்சிகளை வெற்றியாக கொண்டு வராரு. வேலைகள்ல பதவி உயர்வு, விரும்பி இடத்துக்கு மாற்றத்தை கொடுக்கிறாரு. அரசு வழிகள்ல ஆதாயத்தை கொடுக்கிறாரு. தொழில நல்ல வளர்ச்சி கொடுக்கிறாரு. வருமானத்தை உயர்த்தி வைக்கிறாருங்க. இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டு. பணம் அப்படின்றது பல வழிகள்ல வந்து சேரும். தொழில் வழியா வருமானம் அதிகமா கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் வந்து சேரும். அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில் இந்த தடைகள் விலகுது. லாபம் அதிகமா கிடைக்குது. சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது. நீங்க எதிர்பார்க்காமலே உங்களுக்கான தேவைகள் எல்லாமே தேடி வரும். மேலும் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க. வெற்றியும் அடைவீங்க. விற்பனை அதிகரிக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ, பெண்களோ, உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறையுது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குது. இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் மறைந்து எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க. உடல் பாதிப்புகளும் விலகுது. வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குது. வீட்டுல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது. நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. சுவாச பிரச்சனை, பிபி, சுகர், நரம்பு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து முழுசா வெளியே வந்துருவீங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் தீருது. பணவரவு அதிகமாகுது. சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. பண வரவால சொத்து, வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. வீட்டுல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் காலையில குலதெய்வத்தை வழிபாடு செய்ய குறைகள் நீங்கும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, குருடைய அந்த வக்ர நிவர்த்தி காலம் அப்படின்றது சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை நிலையை கொடுத்திருக்கு.
கரெக்ட்டா வரக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கங்க. வாழ்த்துக்கள்.